ஃபைனலி பற்பல முயற்சிகளுக்கு பிறகு விடாமுயற்சி ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த வருஷம் தளபதி 69 அப்புறமா நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ண மூவி. பட் நான் லேட்டாக தான் பார்த்தேன். February 6 ரிலீஸ் ஆன மூவி நான் வெள்ளஸ்டே தான் பார்த்தேன். வெள்ளையனோட பார்க்குற லைஃப்பில் அப்படி யாருமே கிடையாது. நான் தனியாக தான் போய் பார்த்தேன். பட் டைமில் தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ மூவியோட ஸ்டோரி என்னன்னா, ஒன் லைன் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, என் பொண்டாட்டி இயக்கணும். அதாவது ஒரு கலீக்ஸ் ஒரு சேர்ந்து ஒரு ட்ரிப் பண்ண போயிருப்பாங்க. ஐஸ்வர்யா திருஷ்யா தனித்தனியாக போயிருப்பாங்க. ஸோ அங்கே போய் 2 பேரும் சேர்ந்து மீட் பண்ணி ஐஸ்வர்யா ரொம்ப சூப்பராக ஃப்ளர்ட் பண்ணுவார். ஸோ அப்படி ஃப்ளர்ட் பண்ணி அப்புறமா லவ் ஆகி மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ 12 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எங்களுக்குள்ள செட் ஆகலை. அப்போ செட் ஆச்சு, இப்போ செட் ஆகலை. ஸோ டிவோர்ஸ் ஒன்று திருஷ்யா மேம் ஐஸ்வர்கிட்ட போய் சொல்லுவாங்க. ஸோ அது சொல்லுவார், ஓகே நான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போக போகிறேன். ஸோ விட சொல்லுவாங்க. இவர் சொல்லுவார், ஓகே நான் வந்து ஒன்று ட்ராப் பண்ணுறேன்னு. ஸோ அப்படி போயிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கேருந்து அவங்க பேரண்ட்ஸை பார்க்க பேரண்ட்ஸ் கூட இருக்கிறக்காக போவாங்க. அந்த வழியில் தான் திருஷ்யா மேம் கிட்னாப் பண்ணிடுவாங்க. ஸோ யார் கடத்தினாங்க, எதுக்காக கடத்தினாங்க, அண்ட் திருஷ்யா மேமுக்கு ஒரு அஃபேர் ஒன்று இருக்குது. ஸோ அவர் கடத்தினாரா இல்லை அஜித் வேறு யாராச்சும் கடத்தினாங்களா? ஸோ இப்போ அவங்க எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறது, அதாவது டிசைடில் நடு ரோடில் நின்றுருக்கார் அஜித், கூட யாருமே இல்லை. ஸோ இது எப்படி அதாவது கையாளாகணும் இல்லை, என்ன பண்ணுறது, அடுத்து என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியல, யாருமே இல்லை, சுற்றிய மரம் கூட இல்லை. டிசைடில் நடு ரோட்டில் ஒத்த ஆளாக நின்றுருக்காரு. ஸோ இனிமேல் அவர் என்ன பண்ண போகிறாரு, ஸோ எப்படி என் ஒய்ஃபை கண்டுபிடிச்சாரா இல்லையா, ஸோ அதான் மிச்ச ஸ்டோரி. ஸோ இதில் ரொம்ப பாசிட்டிவான விஷயம் என்னென்னா ஏகே தான். ஏகோட ஆக்டிங் ரொம்ப எஃபர்ட் போட்டிருப்பாரு. ஸோ இதில் முன்னாடி ஒரு கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தோம், அந்த கார் ஸ்டன் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆகி ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு, அதாவது 4 தடவை கார் பல்ட்டி அடிச்சுமே அப்புறமா ஈவினிங் ஷூட்டிங் வந்து நடிச்சு கொடுத்துருப்பாரு. ஸோ ஒரு ஸ்டன்மேன் டூப் எல்லாம் வைக்காமல் அவர் ரியலாக பண்ணியிருந்தார். ஸோ அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஓவராலாக எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப அழகாக போட்டே பண்ணியிருந்தாங்க. அவங்க ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், மூவியோட கலர் கிரேட்டிங் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஓம் பிரகாஷோட சினிமாட்டோகிராஃபி, அந்த கார்க்குள்ள ஃபைட் நடக்கும், ஆரவு எல்லாம் இருக்கும்போது கார்க்குள்ள ஃபைட் நடக்கும், மேலே ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்டு லொக்கேஷன் செட் பண்ணது மகள் திருமேனி, அதாவது அந்த 2 சைட்லும் எந்த மரமுமே இல்லை. அண்ட் நடு ரொம்ப ஷார்ப்பான ரோட், சுற்றி ஆளுங்க இல்லை. எப்படி தான் அந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ மூவிக்கு அந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்கு அந்த லொக்கேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதில் தண்ணிக்கான் படம் அந்த கரெக்டான யாருமே இல்லை. ஸோ ஐஸ்வர்யா இருக்கட்டும், அண்ட் அர்ஜுன், த்ரிஷா மேம், ரெஜினா அண்ட் அனு. ஸோ மூவியில் வந்து எல்லாருக்குமே ஒரு 5-6 கேரக்டர் தான் மொத்த மூவி சுற்றிட்டு இருக்கு. ஸோ தண்ணிக்கான் படம் அந்த கேரக்டர்ஸ் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. அண்ட் அந்த ஜபர் கஃபேல இருக்கிறவங்க கூட தேவையில்லாமல் நான் இந்த கேரக்டருக்கு உள்ளே வந்து ஃப்ரேமில் வந்தேன் அப்படி யாருமே இல்லை. ஸோ எல்லாருக்குமே நீட்டாக கேரக்டரை போட்டு கொடுத்துருப்பாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கியா, நல்லா இருக்கு. அண்ட் மூவியில் வந்து நெகட்டிவ்னா அந்த பேக் ஸ்டோரி. ஸோ அர்ஜுனும் ரெஜினாவும் எதுக்காக கிரிமினல் ஆனாங்கன்னு ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று வச்சுருப்பாங்க. பட் அது தேவையில்லை மேபி அதை வேறு மாதிரி போட்டே பண்ணிக்கலாம். ஸோ அவங்க சைக்கோவாக இருப்பாங்க, எதுக்கு சைக்கோனாங்கன்னு பெருசாக ரீசன் இருக்காது. ஆனால் வந்து அவங்க ஃபேமிலியை கொண்டுருவாங்க. ஸோ அதை மேபி இன்னும் டிஃப்ரெண்டாக பண்ணியிருந்தா, அவங்க சைக்கோ லெவலில் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருந்திருந்தா மேபி நல்லா பவர்ஃபுல்லான வில்லனாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ வில்லன் அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ மாசம் இல்லை. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போன. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இன்டர்வல் பிளாக்ல வந்து ரெஜினா செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அஜித் சார் அண்ட் அர்ஜுன் சார் 2 பேருமே ஸ்க்ரீனில் இருக்கும்போது ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அதில் வந்து அவங்க பேக் ஸ்டோரி கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ட்விஸ்ட் இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃபில், அது இன்டர்வல் பிளாக்ல அது ட்விஸ்ட்னு சொல்ல முடியும், இன்டர்வல் பிளாக்னு வச்சுருப்பாங்க. அண்டு கிளைமேக்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. பட் அதோட எக்ஸ்பெக்ட் பண்ணதான் பரவாயில்ல, ஊருக்கு போங்க. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவாக பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல எந்த ட்விஸ்ட்டுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் சீக்கிரமாக முடிக்கணும்னு அந்த 10 சாங்லேயே மொத்த ஃபைட்டே முடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அஜித் அடி வாங்கிட்டு தான் இருப்பாரு. என்னடா என்ற திருப்பி கொடுக்கணும் இல்லை, இவங்கெல்லாம் ஆரை விட்டு அடி வாங்குவார். இவங்க அஜித்தை பூமர்னு சொல்லி ஆரை சொல்லும்போது தியேட்டர்லேருந்து காத்துட்டு இருக்கானுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அஜித்துக்கு எந்த மாசமும் இல்லை. அதாவது மூவி மொத்தமே ஜஸ்ட் காமன் மேன் திங்ஸ். லியோவில் கூட பார்த்திபன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு காமன் மேனாக இருக்காரு. பட் அந்த பாஸ்டில் ஓவர் வயலன்ஸாக, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக தான் இருக்கும். பிகாஸ் ரியல் லைஃப்பில் அப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் செகண்ட் ஹாஃபில் இருக்கிற இந்த ஃபைட் சீன் கூட இந்த பறந்து வந்து அடிக்கிறது, ஹெலிகாப்டர் போய் அடிக்கிறது, அடிச்சோன்னா 10 அடி தள்ளி போய் விழுறது, அண்ட் கையை கட்டிக்கிட்டு அடிக்கிறது, காலை கட்டிக்கிட்டு அடிக்கிறது, வாயில் போய் அடிக்கிறது, எதுவுமே இல்லை, எந்த ட்ராமேட்டிக் சென்ஸுமே இல்லை. ஸோ ரியல் லைஃப்பில் ஒரு காமன் மேனுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, பொண்டாட்டியை காணா, அதை எப்படி டீல் பண்ணுவோம்னா அது செம்மையாக பண்ணியிருந்தாங்க. சின்ன சேனலுக்கு
எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அண்ட் எண்டிங் வந்து கொஞ்சம் சேட்டாக கொடுத்துக்கலாம்னு ஃபீல் ஆச்சு. இப்போ பூ உனக்கால கூட சேட்டர்டே தான் வச்சுருப்பாங்க, அதனால தான் அது இன்னும் மைல் நின்றுட்டு இருக்கு. ஸோ அப்படி வச்சுருந்தா மேபி நல்லா இருந்திருக்கும். பட் இது கூட நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் நான் சில மீம்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் அர்ஜுன்னு போட்டு அஜித்தோட ஃபேஸ் இருக்கும், கையில் போட்டு த்ரிஷா மேம், ரக்ஷித்னு போட்டு அர்ஜுன், அண்டு பிரகாஷ்னு போட்டு விஜயோட ஃபேஸ் போட்டுருந்தாங்க. எனக்கு அப்போ புரியல. ஸோ படம் பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அண்ட் இதில் வந்து ஆரவ் வந்து ஒரு சீனில் சொல்லியிருப்பேன், ஆரவ் வந்து அஜித்தோட ஃபேன் போய். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ஆரவ் முறைச்சிற மாதிரி சீன் வரும், அஜித் கடிச்சிட்டே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அஜித் அடி வாங்கிட்டு தான் இருப்பார். ஸோ சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு சீன் ஆக்ட் பண்ணும்போது அஜித் சாரை போய் காட்டி பிடிச்சிட்டு ஒரு சொல்லுவேன். ஸோ அஜித் சார் சொல்லுவார், இது ஜஸ்ட் ஆக்டிங், நீங்கள் உங்களை வேலையை தான் பண்ணிட்டீங்க. ஸோ அதெல்லாம் பண்ணுவேன் நான். ஸோ அதாவது இதை பிடிச்ச விஷயம் என்னென்னா ரொம்பவே அஜித் அந்த மாஸ் ஹீரோ அவ்வளோ பிம்பத்தையும் அப்படியே அஜித் உடைச்சிருப்பாரு. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? நான் வந்து எல்லாருமே நான் சுற்றி இருந்தவங்க எல்லாருமே விடாம வச்சு டைட்டில் கார்டு எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ எடுத்துட்டு பாதி ஃபோன் வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் சீன்லேயே அஜித் உள்ளே வராரு. நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ நான் அப்படியே சில பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, ஒரு லக்கேஜ் எடுத்து அப்படியே உருட்டிட்டு வந்து அப்படியே காரில் டிக்கில் தூக்கி போட்டு காரில் வராரு. ஸோ எந்த மாஸ் சீன்ஸுமே இல்லை. ஸோ தியேட்டரில் அவங்க சீரியஸாக நான் அஜித் ஃபேன்ஸ் கூட எந்த படம் பார்க்கணும் டவுட் ஒன்று இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. எவனுமே காத்தலை. என்ன வார்த்தடா சொல்லிட்டேன். எண்டிக்கு வந்து கொஞ்சம் கற்றுனாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க சொக்கில் வெளியே வரல. மற்றது ஏதோ அந்த இந்த 10 கேஜி சோங்கில் ஏதோ ஃபைட்ஸுக்கு கொஞ்சம் சவுண்ட் போட்டுருந்தாங்க. மற்றபடி சஸ்பென்ஸ் த்ரில் எப்படி இருக்குமோ அதை மாதிரி வாயை முட்டியதுக்கும் அதை பார்த்துட்டு இருந்தானுங்க. ஸோ எவனுமே கத்தலை, எந்த ட்ராமேட்டிக் சீன்ஸும் இல்லை. ஸோ தமிழ் சினிமா அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதை மாதிரி படங்கள் என்னதான் தமிழ் சினிமாவில் 1000 crores இல்லை, அது இல்லை இது இல்லை அவ்வளோ கலெக்ஷனில் பேசிகிட்டு இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது மேபி ஓகே இது பிரேக் டவுனோட ரீமேக் தான். பட் மேபி இந்த மாதிரி படங்கள் வரும்போது தான் ஓகே நம்ம என்னதான் கலெக்ஷன் இல்லாட்டியும் கண்டென்ட் வைஸ் தமிழ் சினிமா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு திருத்தி படுக்கிறோம். ஸோ மேபி சில சொல்லிட்டு அவ்வளோ கனெக்ஷன் ஆகலை, மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வருது, அதை இப்படி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம் என்னதான் சொல்லிட்டு இருந்தாலும் ஓகே ஒத்துக்கிறேன், மூவி அவ்வளோ நல்லா இல்லை. அதாவது எக்ஸ்ட்ராடினரியாக 10 தடவை 20 தடவை பார்க்கலான்னு சொல்ல வரல, அதே நேரம் மூவி அவ்வளோ கேவலமாகவும் இல்லை. ஸோ ஒன் டைம் 2-3 தடவை கூட பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி கூட உட்காந்து பார்க்குறதுக்கு ஏற்ற மூவி தான். IMDb வந்து மூவிக்கு 8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஈவன் கோட்டு கூட 4.5 தான் கொடுத்துருந்தாங்க. நான் விஜய் ஃபேன்டா. அண்ட் இதில் வந்து அந்த அஃபேர் அதாவது அந்த லவ் சீன்ஸை செம்மையாக பில்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்த டிவோர்ஸ் கேட்குறாங்கன்னா 12 வருஷம் முன்னாடி இருந்தாங்க டிவோர்ஸ் கேட்குறாங்கன்னா அதுக்கு மேபி ஒரு நல்ல ரீசன் இருக்கணும். அந்த ரீசனை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப அழகாக மகள் திரும்பியை வந்து அதை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மகள் திரும்பிய மூவிஸ் யூஸ்வலாக ஒரு 30 செகண்ட் 40 செகண்டுக்குள்ளேயே அந்த மினிமம் டைமில் அந்த லவ்வை அழகாக சொல்கிறது மகள் திரும்பியின் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அது இந்த மூவியில் நீட்டாக பண்ணியிருந்தாரு. இந்த மூவியில் நான் அடுத்துக்கிட்டது ஒன்று தான். மேபி உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ரொம்ப தூரத்தில் இருக்கலாம், மேபி நீங்கள் இங்கே இருக்கலாம், அங்கே வேறு எங்கேயாச்சும் இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ வேலைக்கு எங்கேயாச்சும் போயிருக்கலாம். ஸோ எங்கே இருந்தாலும் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் இங்கே பேசினாலே பாதி பிரச்சனை போயிடும். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் முக்கியமான விஷயம் லாயல்ட்டி. வெல்னஸ் டேன்னு எனக்கு கிடைச்ச பெஸ்ட்டு மெசேஜ் தான். ஸோ அந்த வகையில் நான் லவ் மூவிஸ் விடாமச்சு நான் லவ் மூவின்னு சொல்ல வரல, ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான். பட் வெல்னஸ் டே அன்னைக்கு தனியாக போய் உட்காந்து பார்த்ததில் ஒரு நல்ல லவ் மூவியை மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த த்ரிஷா அஜித் அந்த 2 பேருக்கான லவ் அண்டு எப்படி அவங்களுக்கு ஏன் டிவோர்ஸ் ஆச்சு, ஏன் டிவோர்ஸுக்கு த்ரிஷா கேட்டாங்க, அந்த விரிசல் எப்படி வந்துச்சு, தென் அகெயின் எப்படி ஒன்றானாங்க. ஸோ அந்த ஈவன் நான் அவனை விட்டு போகிறேன் எனக்கு நீ வேணான்னு சொல்லி கூட அவங்கள காப்பாற்றுக்கு அந்த அஜித் சார் எடுத்த ரிஸ்க். அதாவது 2 பேருக்கு அவங்களுக்கு ஏற்கனவே அஃபேருக்கு தெரிஞ்சும் நான் அவனை விட்டு போகிறேன் எனக்கு வேணான்னு சொல்லி கூட எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களை காப்பாற்றிருப்பாரு. ஸோ அதான் இப்போ உன்னை நேற்று கூட சூர்யா சொல்லியிருப்பார் அவங்கள அதாவது அதில் வந்து லைலா அவளை விட்டு போயிடுவாங்க, இன்னொருத்தரை மேரேஜ் பண்ண போயிட்டு அவங்க ஏதோ வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருக்குன்னு தெரிஞ்சு திருப்பி சூர்யா கூட வருவாங்க. ஸோ சூர்யா சொல்லுவார் அவன் லவ் பண்ணலாம்னா அவளோட காதல் நான் போயிருக்கலாம், நான் என்னோட காதல் நிஜம்னு. ஸோ அது மாதிரி தான் பணம் வந்த உடனே மாறி போன உங்களை விட 5 வருஷமா வந்த மாப்பிள்ளையெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு எனக்காக காத்துட்டு இருந்தாங்களே ராதா, அவங்க தாங்க எனக்கு முக்கியம். என்னதான் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டாலும் ஸோ எப்போவுமே ஒருத்தர் அதிகமாக கொடுத்துட்டு தான் இருப்பார், ஒருத்தர் கம்மியாக கொடுப்பாங்க. ஸோ அந்த கம்மியாக கொடுக்கும்போது அந்த ஒப்போசிட்டில் வர ஃபீல் இருக்குல்ல அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே தான் ரிலேஷன்ஷிப்னா ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட். ஸோ அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. என்ன பிரச்சனை வந்தாலும்
ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசிட்டீங்களா எல்லாமே கிளியும் விடலாம். ஸோ அதை நான் மூவிலேருந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி கூட உட்காந்து பாருங்கள். நான் விஜய் ஃபேன் தான், பட் அஜித்துக்கு கிரேட் சல்யூட். ஸோ மூவி பார்த்துட்டு படம் எப்படிங்கிற கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பி ஹாப்பி ஸ்கவுட்.